வழியாய் அழகார்ந்த செந்தமிழாய் தித்திக்கும் தெல்லமுதாய் தெவிட்டா செந்தமிழ் மொழியை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் மதிய வணக்கம். அனைத்து ஆசிரியருக்கும் ஆசிரியர் வாழ்த்தைக்கு தெரிவித்துக் கொண்டு ஆசிரியரான கவிதை ஒன்று இதோ. ஆசிரியர்களே, முதலாய் பெற்றோரின் கைவிடுத்து முந்தன் கைப்பிடித்து அரை மனதுடன் வகுப்பறை நோக்கி நடந்த தருணம். கல்வி பயணம் இனிதே தொடக்கம். அன்றிலிருந்து எங்கள் ஒவ்வொரு அசைவிலும் நீங்கள். குடும்பத்தை தாண்டிய முதல் உறவும் நீங்களே. அது மட்டுமின்றி சில நேரங்களில் மலரின் முதல் காதலும் நீங்களே. முதல் பரிசு, முதல் பாராட்டு, முதல் அவமானம், முதல் தோல்வி அனைத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்களே. அலைபாயும் மனதை அடக்கிவிடும் உங்கள் அகத்தல், கவனச்சிதறலை பறந்து வந்து முடியடிக்கும் உங்கள் சின்னக்கோள், மன்னன் கொடுங்கோல் ஆட்சியை போல் கையில் பெரும்போது நீங்கள் வந்தால் வகுப்பறைக்குள் நிலநடுக்கம் வந்தது போல் கொலை நடுங்கும். அது மட்டுமின்றி பள்ளி வராமைக்கு பேருந்து பிரேக் டவுன், பாடம் எழுதாமைக்கு பவர் கட், பவர் கட் என்று காரணங்களை கூறியதும் உண்டு. அது மட்டுமின்றி 30க்கும் 34க்கும் இடையே முட்டி முணங்கிவின எல்லாம் 35க்கு முட்ட வைத்த முயற்சி இருப்பதால் இப்பொழுது அவர்கள் விண்ணை தாண்டும் பெரும்பணிகள். இவ்வாறு எங்கள் குழப்பங்களை தீர்த்து, குறும்புகளை ரசித்து, தவறுகளை திருத்தி, திறமைகளை உணர்த்தி, வெற்றிக்கு விழா எடுத்து, தோல்விக்கு தோல் கொடுத்து 12 வருடங்கள் வகுப்பறைக்குள் சுமந்து வாழ்த்தி வழிகாட்டும் ஆசிரியர்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.